ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கேன்வால இப்போ நான் ஒரு யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் எடுத்திருக்க இமேஜ் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல மேட்ச் ஆகல. ஒன்று, நான் இந்த இமேஜை க்ராப் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணணும். எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இல்லை. ஏன்னா இந்த இமேஜ் ஓகே, பட் எல்லா இமேஜும் உங்களால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, கேன்வாவோட ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணி உங்களால் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்பேசஸ்க்குமே ஒரு டைனமிக்கான இமேஜ், அந்த ஆக்சுவல் இமேஜை வச்சு ஒரு டைனமிக்கான ஒரு இமேஜை அது கிரியேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. ஓகேவா? என்னோட யூடியூப் ஓட ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஃப்ரெண்ட். இப்போ இந்த இமேஜ் மேலே வைக்கிறேன். எடிட் போயிட்டு மேஜிக் ஸ்டுடியோவில் கடைசியாக மேஜிக் எக்ஸ்பேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃப்ரீ ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் எல்லா கார்னர்லையும் கரெக்டாக வச்சுட்டேன். எனக்கு ஃபுல்லாக இமேஜ் வேணும். எக்ஸிஸ்டிங் இமேஜை நான் காம்ப்ரமைஸ் பண்ண விருப்பம் இல்லை, க்ராப் பண்ண விருப்பம் இல்லை எனக்கு. அந்த சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஸோ இந்த ஏஐ என்ன பண்ணுன்னா, அதோட இன்டெலிஜென்ஸை வச்சு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ரா இமேஜை கொஞ்சம் அதுவே மாடிஃபை பண்ணி தரும். பட் இது நல்லா இருக்குது, சூப்பராக பாருங்க. அந்தளவுக்கு ரொம்ப இதுவாலாம் இல்லை, பட் இட் இஸ் கரெக்டாக நல்லா இருக்கு. இது எல்லா சுச்சுவேஷனும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில டைம்ஸில் இந்த இமேஜை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் எக்ஸ்பேண்டை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும் பேஸ் இமேஜை வச்சு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.